வணக்கம். நாங்கள் நேற்று ஒரு யூடியூப்பில் ஒரு நியூஸ் பார்த்தோம். இந்த சர்ச்சு மேட்ரு. இந்த சர்ச்சு மேட்ருன்னா நிக்கல்சன் ஐயா ஸ்தாபனம் பண்ண சர்ச்சு 1963 இந்த சர்ச்சு கட்டுனது. 63 சர்ச்சு கட்டுனது காசேத்தா கடவுள் அப்பெல்லாம் இல்லது. காசேத்தா கடவுள் அப்பனா நாங்கள் சர்ச்சு பிலீவராக இருக்கிறோம், நாங்கள் சர்ச்சில் இருக்கிறோம். சர்ச்சில் நாங்கள் ஐயாவுக்கு டொனேஷன் பண்ணி எங்களுக்கு சர்ச்சு நாங்கள் உட்காந்து சர்ச்சுக்கு கட்டுறதுக்கு ஆல் பிலீவர்ஸ் டொனேஷன் பண்ணுற சர்ச்சு தான் இது. அந்த மாதிரி இருக்க சொல்ல மைனிங்கில் இது லீகல். இது சர்ச்சு பக்கா டேக்ஸ் படி சர்ச். இது எதுவும் இல்லீகல் சர்ச்சில் பக்கா லீகல் சர்ச்சு. இது 1963 கட்டிக்கிறதுனால நீங்களே பார்க்கலாம். இங்கெல்லாம் உள்ளேலாம் கொஞ்சம் ஓல்டு பில்டிங் இருக்கிறதுனால ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணார், இங்கே உள்ள இந்த பள்ளம் நோண்டிக்காக இருப்பார். இங்கே மட்டும் இந்த பப்ளிக்னா இந்த தகரம் இருக்கிறதுனால இங்கெல்லாம் அந்த ஷீட் போட்டு வச்சுக்கிறாங்களா, இது மக்களுக்கு இன்னும் பெருசாக கட்டுறாங்க. இல்லை ஜனங்க பார்க்கக்கூடாது, அப்புறமா கட்டிட்டோன்னு பார்ப்பீங்க. அவர் சைஸுக்கு என்ன ஆகுது அந்த சைஸு தான். அவர் காம்பவுண்டு போட்டு வைப்பார். காம்பவுண்டு 1 இன்ச்சுக்கு வெளியே வர மாட்டார். காம்பவுண்டு உள்ளவே தாங்க இது எல்லாமே. அந்த சைஸுக்கு தான் அவர் இன்னைக்கு கட்டிக்கிறாரு. அதுவும் மனோவா நிக்கல்சன் தான் ரொம்ப ஆனஸ்டான பர்சன். அவர் பாஸ்ட்லேயே ரொம்ப ஆனஸ்டான பாஸ்ட். அவர் எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட அவர்கிட்ட வராது. அந்த மாதிரி சர்ச்சில் இது வேற மாதிரி. இதில் இன்னொன்று சொல்கிறதுக்கு பாருங்க, இதை ஆன்ரபிள் ஹோம் மினிஸ்டர் அவர் பேருக்கு நேற்று யூஸ் பண்ணாங்க. அவரெல்லாம் இல்லைங்க, சும்மா இது அவர் பேர் இதெல்லாம் இது லீகல் சர்ச்சுன்றதுனால மனோவா நிக்கல்சன் ஐயாவும் நாங்களும் பிலீவரெல்லாம் உள்ளே போயிட்டு மைன்ஸில் பர்மிஷன் வாங்குறது தான் உண்மை. அதில் சிலது யாரோ சிலர் அது விட்டுருங்க, அது XY அவங்க பேர் தெரிவித்துக்கு சொன்னாங்களோ அது வேற கதை. இதில் யாரும் பொலிட்டிக்கல் ரெக்கமெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. லீகலாக சர்ச்சியுடைய பாஸ்டரே போயிட்டு லீகலாக கேட்டது. ஏன்னா இந்த சர்ச்சு லீகல் சர்ச். இதுதான் வித்தியாசம். ஏன்னா அதுக்கு மைண்ட்ஸ் ஒத்துழைப்பு கொடுத்து உங்கள் சர்ச்சை ரினோவேஷன் பண்ணிக்கன்னு சொன்னதுனால நாங்கள் ரினோவேஷன் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இது எல்லாம் இது பண்ணிக்கிறது, மக்களுக்கு ஏன் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கு, போகிறவர்கள் தூசியெல்லாம் போடுறதுக்கோசரம் அந்த தகரம் போட்டு ஃபுல்லாக இது பண்ணிக்கிறதுன்னு தவிர அது விட்டு வேறு எதுவுமே இல்லைங்க. இதுதான் உண்மை. இது 1963 கட்டுந்து ஒன்றா. நீங்கள் அப்படியே பாருங்க, நீங்களே பாருங்க எப்போ கட்டுந்துட்டு. 30/6/1963 கட்டுந்து. 30/6/1963 கட்டுந்தது. 30/6/1963 கட்டின சர்ச்சே கண்டிஷன் எப்படி இருக்குங்க? அது இந்த சர்ச்சு கண்டிஷன் உள்ளதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் உட்கார கிட்டத்தட்ட 1000 பேர் மேலே உட்காரோம். நீங்கள் அப்படியே கொஞ்சம் இப்படி பாருங்க கண்டிஷனு. இதுக்கு தான் ரெனோவேஷன் கேட்டது. பாருங்க சர்ச்சுடைய இந்த பேக் கண்டிஷன் பாருங்க. இந்த பேக் கண்டிஷன்லாம் பாருங்க. சர்ச்சு ஃபுல் டேமேஜ் இருக்குது. சர்ச்சு இன்னைக்கு நாளைக்கு அது கண்டிஷனே பேட்ல இருக்கிறதுனால அதுக்கோசரம் சர்ச்சு நம்ம ரெனோவேஷன் பண்ணுறதுக்கோசரம் சர்ச்சு இதெல்லாம் கிட்டத்தட்ட 1000 பேர் உட்காரோம். நாங்கள் கிட்டத்தட்ட 800 1000 பேர் நாங்கள் உள்ளே உக்காரதுனால சர்ச்சி மெம்பருக்கு எதனா பாதிப்பாயிடுன்ட்டு ஐயா ஒரு இது எடுத்து ஓல்டு சர்ச்சாக இதை புதுசாக கட்டலான்னு தான் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சதே தவிர இதில் எந்த ஒரு தப்பான சின்ன வேலை இல்லை. 1963 கணக்கு போட்டுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு இது? 63 வருஷம் இந்த பில்டிங் தாங்கம்மா சொல்லுங்க. இவ்வளோ டேமேஜ் கிட்டத்தட்ட 1000 பேர் உள்ளே உக்காடுறோம். ஒரு 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 இதுக்கு ஒரு மாதத்துக்கு 1000 பேர் உள்ளே உக்காரன்னா கேஜிஎஃப்பில் எவ்வளோ சர்ச்சிங்களை எக்காந்துட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சர்ச்சு மேலே டிமாண்ட் வராதிங்க. என்னுடைய பர்சனலாக ரிக்வஸ்ட். சர்ச்சிங்களுக்கு எந்த ஒரு கேஜிஎஃப்க்கு எந்த சர்ச்சிங்களுக்கு டிமாண்ட் வராதிங்க. அவங்க சர்ச்சிங்க அவங்கவுங்க நடத்துகிறாங்க. அவங்க கஷ்டத்துலையோ துக்கத்திலையோ துயரத்திலையோ நடத்துறதுனால அதில் போயிட்டு நீ கட்டுற நான் கட்டுறேன் அதெல்லாம் இல்லை. சிலதெல்லாம் நாங்கள் என்றைக்குமே நான் சர்ச்சிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எந்த விஷயத்தில் பண்ணுவேன். நான் இந்த சர்ச்சையில் பிலீவராக இருக்கிறேன், சர்ச்சையுடைய மெம்பர் நான். அதனால தான் நான் சிஎஸ்ஓ கிட்ட OSD கிட்ட போட்டு நான் தான் மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் கேட்டது, எல்லாம் கேட்டது. இதில் அமித்ஷாவும் ரெக்கமெண்ட் பண்ணல, இன்னொருத்தரும் ரெக்கமெண்ட் பண்ணல, யாரும் இல்லைங்க. சர்ச்சுடைய பாஸ்டரும் நாங்கள் எங்களுடைய டீம் உள்ள இருக்கிற டீம் சர்ச்சுடைய பிலீவர் இவ்வளோ தான் பண்ணுங்க. இதுதான் உண்மைங்க. ஏன்னா நீங்கள் கேட்கறதுக்கு எதுனா கேட்கலாம். பிஜிஎம்எல்ல சில குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பிஜிஎம்எல்ல இது நம்ம பார்த்ததுக்கோசரம் பிஜிஎம் தொழிலாளிக்கு அமித்ஷா மூலியமாக என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு இருக்கிற லீடருங்க போகணும். இங்கே இருக்கிற எந்த சொசைட்டிக்காரங்களும் போயிட்டு அங்கே கேட்கணும். மைனிங் ஏரியாங்களில் வீடு கட்டுறாங்க பாரு, வீடு ஆத்தரைஸ் இருந்தால் பர்மிஷன் கொடுக்குறான், அன்ஆத்தரைஸ் தான் பர்மிஷன். அதே மாதிரி சர்ச்சுங்களுக்கு ஆத்தரைஸ் சர்ச் இது ஆத்தரைஸ் சர்ச்சு பர்மிஷன் இருக்குது, கிராண்ட் பண்ணுறாங்க பர்மிஷன். அன்ஆத்தரைஸ் கொடுக்க மாட்டாங்க.
இதுக்கு வந்து நீ வேற மாதிரி கற்பனை பண்ணி அண்ணா த்ரைஸ் காசே தான் கடவுளப்பா, அதெல்லாம் சும்மா கதை. காசே தான் கடவுளப்பா, எல்லாமே காசு கொடுத்துட்டு வாங்கிட்டா என்ன பிரச்சனைங்குது? அந்த அந்த ரூட்டே இல்லை. யார் நான் சொல்ல வரேன்னா சொல்லலாம். ஏன்னா பாபு வந்து பேசுறதுக்கு வரான். பாபு இந்த சர்ச்சு கோயில் மெம்பரு. இந்த சர்ச்சுக்கு நாங்கள் டொனேஷன் கொடுக்குறோம் கட்டுறதுக்கு. இந்த சர்ச்சுக்கு ஒரு வீட்டில் எத்தனை மெம்பர் இருக்கிறோம்? 1000 பேர் வீட்டில் டொனேஷன் கொடுக்குறோம் ஐயாக்கு கட்டணுன்ட்டு. ஏன்னா 63 வருஷம் ஆச்சு சர்ச்சு கட்டுறத நாங்கள் வந்துக்குது தவிர, நீ வேற எந்த சர்ச்சு மேலே சொன்னாலும் சர்ச்சுக்குன்னு விட்டுருங்க. கேஜிஎஃப்ல சர்ச்சுக்கு நல்லா இருக்கட்டும், சர்ச்சையும் நல்லா இருக்கட்டும். எம்மதமும் சம்மதம், எல்லா மதத்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மக்கள் போராட்டம் பண்றியா? ஏன் பிம்மல் தொழிலாளிக்கு வரலன்ட்டு அவங்க கொஸ்டின் மார்க் வந்து, பிம்மல் தொழிலாளிக்கு வரலன்னா பிம்மல் தொழிலாளி யார் ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் அவங்க போய் கேளுங்க ஏன் வரல. சர்ச்சைக்கு ஒரு ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணிட்டு சந்தோஷம் தானே. அவங்க இம்ப்ளைன்ஸ் இது பண்றாங்க, இம்ப்ரெஷன்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கோசரம் வந்து இது வார்த்தைலாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து யார் மாதிரி குற்றம் சொல்றதுக்கு வரல, இன்னொருத்தர் மாதிரி குற்றம் சொல்லிட்டு வர்றதில்ல. நம்மளுக்கு இது வந்து லீகல் சர்ச்சு நம்ம கட்டுறதுக்கு பர்மிஷன் இருக்குது. நாங்கள் லீகலாக கட்டுவோம். இது யாரும் தடை பண்ண முடியாது. ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா.